ओम श्री गुरुभ्यो नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शंकर आचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। सरस्वती नमस्तुभ्यां वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि। सिद्धिर्भवतु मे सदा सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर मां पाहि। हर हर शङ्कर जय जय शङ्कर जय जय शङ्कर मां पाहि। वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभा विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। नमस्तेऽस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके देवी गौरी नारायणी नमोऽस्तुते। कनकधारा स्तोत्रम्। अंगं हरेः पुरः भूषणम् आश्रयन्ती भृङ्गगणेव मुकुलाभरणं तमालाम् अङ्गीकृता किल विभूतिरपाङ्गलीला। माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवतायाः। माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवतायाः। சர்வேஸ்வரன் கிருபையோட மகாபெரிவா அனுகிரகம் பகவத்பாதர் அவரோட பரிபூர்ண அனுகிரகத்தோட ஆத்மார்த்தமாக ஸ்வர்கீய ஸ்ரீ நன்னிலம் ராஜகோபால கணபாடிகள் அவர் எடுத்து உரைத்த பாஷ்யத்திலிருந்து துஷ்யன் ஸ்ரீதர் அவர்கள் சொல்லியிருக்க தீட்சிதர்கள்லாம் நிறைய பேர் கனகதாரா ஸ்தோத்திரத்தில் பல விதமாக அனுபவிச்சிருக்கா. பிரம்மஸ்ரீ ரமண தீர்த்தர் விஷ்ணு வெங்கட்ராமன் அவர் எல்லாருக்கும் மனமார்ந்த என்னோட பிரார்த்தனையை செய்துண்டு அவர்கள் சொன்ன சவணத்தை பண்ணத்துக்கு வாய்ப்பு கிடைச்சி அது எங்கேயோ புனஸ்மரணமாக இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் மத்தியில் ஒரு பரஸ்பரம் அதை புனஸ்மரணம் பண்ணுறதுக்கு பகவான் இன்றைக்கி அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னா அது கனகதாராவோட மகிமை. 21 ஸ்லோகங்கள் பஜகோவிந்த மாதிரி 30 நாள் எனக்கு பேர் தெரியாது. ஆந்திராவில் 2 தீட்சிதர் நிறையா இதை பற்றி தெலுங்குல எடுத்து சொன்னால் சிரவணம் பண்ணியிருக்கேன். ஆனால் அத்தனை தூரம் எனக்கு தெலுங்கில் ஒவ்வொரு இதுக்கும் இவ்வளோ தீவிரமான அர்த்தங்களை கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கடினம், மேலோட்டமாக புரிஞ்சுட்டு. ஆனால் இதில் முழுக்க முழுக்க அம்பாலோட வர்ணனை, அது கீர்த்தனையாகவும் சரி பாவனையாகவும் சரி அர்த்தத்தோட மகாலட்சுமியோட பெருமை கிருபா கட்டாட்சம் பரிபூர்ணமாக இந்த ஸ்தோத்திரத்தை பார்க்கும்போது கட்டாட்சங்கிற ஒரு வார்த்தை கண் பார்வையை பற்றியே ஸ்துதி பண்ணியிருக்கார் பகவத்பாதர். அக்ஷம்னாலே கண் பார்வை, கட்டாட்சம்னாக்க ஓர கண் பார்வை.
மறுபடியும் ஸ்தோத்திரம் படிக்கும்போது அதோட விவரங்கள் வரும். மகாலட்சுமி ஸ்துதி. மகாலட்சுமியை பற்றி எவ்வளவு வேதத்தில் இருக்குன்னு தேடி பார்த்தா ஸ்ரீ சுக்தம் ஒன்று தான். பொதுவாக நாராயண சுக்தம் என்னெல்லாமோ இருக்குது வேதத்தில் உபனிஷத்தாக இருந்தாலும் இந்த ஸ்ரீ சுக்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ வேதமே மகாலட்சுமியோட முக்கியத்துவத்தை ஸ்ரீகாலத்திலிருந்து எடுத்து சொல்லியிருக்கானாக்கா அதுக்கு தாய் ஸ்தானம் அம்பாள் அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். ஸ்ரீ சுத்தம் வேதத்தில் இருந்தாலும் எத்தனை ஆச்சார்கள் என்னென்ன கிரந்தங்கள் மகாலட்சுமியை பற்றி ஸ்துதி பண்ணியிருக்காங்கிற ஒரு சின்ன பட்டியல் அதையும் நம்ம நினைவுபடுத்திக்கலாம். எத்தனையோ பேர் எல்லாம் பண்ணியிருந்தாலும் ஸ்தோத்திரம், கிரந்தம், உபனிஷத், பிரம்ம சூத்திரம், பாஷ்யம் எவ்வளவோ பகவத்பாதர் பண்ணியிருந்தாலும் ஆச்சாரியர்கள் வரிசையில் பகவத்பாதர் தான் மகாலட்சுமிக்கு மேலே ஒரு அற்புதமான, நீங்கள் ஸ்தோத்திரம்னு சொல்லலாம், கிரந்தம்னு சொல்லலாம், பொக்கிஷம்னு சொல்லலாம், என்ன வேணால் பெயர் சொல்லலாம். கனகதாரா ஸ்தோத்திரம். இந்த ஸ்லோகங்கள் பலவித ஸ்லோகங்கள் பொதுவாக 5-6 விதமாக அதை பிரிச்சிருக்கானாக்கா சப்டைட்டில்ஸ். இப்போ சிலது சொன்னால் எதுக்காக சொல்லணும் காரணம் இருக்கும், இல்லை அந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பத்திலே அதை எதை பற்றி சொல்லுறதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ நவகிரக ஸ்தோத்திரம்னா நவகிரகங்களை பற்றி சொல்ல போகிறா. மகிஷாசுர மர்தினாக்க அம்பாள் அசுரனை சம்ஹாரம் பண்ணுறது. சிலது எது ஆரம்பிக்கிறதோ அதே அதுக்கு வந்துடும். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அது பாருன்னா மோக முக்ரான் தான் அதுக்கு பேர். ஆனால் அது பொதுவாக என்னாச்சு பஜகோவிந்தம்னு அதுக்கு பேர் ஷஷ்டி கவசம் அது நமக்கு ஒரு ரக்ஷ. சில ஸ்தோத்திரங்கள் பலஸ்ருதியை முன்னாடியே சொல்லிடும். கனகதாரா இந்த ஸ்தோத்திரத்தோட பேரை பலஸ்ருதியை நமக்கு முன்னாடி எடுத்து சொல்கிறது. என்ன பலஸ்ருதி? கணக்கம்னாக்க ஸ்வர்ணம், தாரா. தாரானாக்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? மழை பெய்யும், பொழிதல். சொல்லுங்க, புரியுது மாமி? அபிஷேகம். அப்புறம் இந்த சொல்லுங்க, தார வார்த்தை வருது தாரதாரியம். தாராங்கிறதுக்கு இடைவிடாமல் பொழியறது. இப்போ தண்ணியை நம்ம ஊற்றினா அங்கங்கே சிதறம். நல்லெண்ணெயை ஊற்றினா தொடர்ந்து அது எப்படியோ ஒரு கான்வெக்ஸாக ட்விஸ்டாகி வரும். கான்வல்யூஷன்னு பேர் இங்கிலீஷில். தேனை ஊற்றினா விஸ்காசிட்டி ஹெவியாக இன்னும் ஹெவியாக இருக்கும். ருத்ராபிஷேகம் வசோத்தாரா ஹோமம். நெய் அப்படியே உருக்கின நெய் ஒரு சொட்டு கூட மந்திரம் சொல்லி முடிகிற முட்டான் அந்த வசோத்தாரா ஹோமத்துக்கு நெய் அப்படியில அதுக்குன்னே ஒரு இது இருக்கு. தாரேனாக்க அன்இன்டரப்டட் ஃப்ளோ. இப்போ ஃபால்ஸில் அருவியில் எப்படி ஜலம் விடாமல் வந்துட்டுருக்கோமோ, விருஷ்டியில் தாரேனாக்க அது நடுவில் நிற்காமல் பொழியிற மழைக்கு தான் விருஷ்டி தாரா. அப்பப்போ தூறலுக்கெல்லாம் அது தாரேன்னு கிடையாது. இந்த தாரவாத்து கொடுக்கறதுங்கிறதே நம்ம அவள் பிரியாமல் இருக்கணும், கண்டினியூஸாக சேர்ந்து இருக்கணும். தாம்பத்தியத்துக்கு அந்த தாரவாத்து கொடுக்கறதே பேர். வலி சக்கரவர்த்தி போதோ வலி மகாராஜா தாரவாத்தன்னா தர்ப்பண மாதிரி அந்த தண்ணி கம்ப்ளீட்டாக சங்கல்பம் பண்ணி இதை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது தண்ணி அப்படியே தர்மபத்தி தர்ப வழியாக ஊற்றிகிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் தான் தாரா.
அந்த தாராங்கிற ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் பல இடத்துல வந்தாலும் கனகதாரா உடனே நமக்கு தோணும், தங்கத்தை எப்படி உருக்கியாக ஊற்றுவா, பொழியற அஷ்டைஸ்வர மகாலட்சுமி தங்கத்தை ஸ்வர்ணத்தை குபேரப்பட்டினத்திலிருந்து பலவிதமான மணிரத்னம் எல்லாம் வரும். கனகதாராவில் ஸ்வர்ண மழை மட்டும்தான். இப்போ நவரத்னெல்லாம் அம்பாள் கொடுப்பா, அது வேற. கனகதாராங்கிறது ஸ்வர்ணமயமான. எப்போ அதை பண்ணுறா, யாருக்கு பண்ணுறா, எதற்காக பண்ணுறா, எதை உத்தேசம் பண்ணி பண்ணுறா, இதெல்லாம் நம்ம முன்னாடி கொஞ்சம் நினைவுபடுத்திண்டா கனகதாரா ஸ்தோத்திரத்தோட பரிபூர்ண பாவம் பாவனை அதோட உள்ளடங்கிய அர்த்தங்கள் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திரம் பகவத்பாதர் எழுதினாரா? சொன்னார். எல்லாமே சொன்னார். அம்பாலை ஸ்துதி பண்ணுற 32 வயசு 16 அதுக்கு பகவானை பார்த்து மறுபடியும் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் 16. இந்த கனகதாரா சங்கர பாஷ்யம் வித்யார்த்த சுவாமிகள் சங்கர பாஷ்யம்னா அவரோட சரித்திரத்தை ரொம்ப விசேஷமான புஸ்தகம். உடனே என்ன கேட்டால் எல்லாம் கரைச்சி குடிக்கல புஸ்தகம் இருக்குது, அப்பப்போ பார்த்துக்கிறதோ சரி. பகவத்பாதோட சரித்திரம் அவ்வளோ சுலபமாக மனசில் கிரகிச்சிக்கலாமே தவிர தெய்வத்தின் குரல் மகாபிரிவா 7 வால்யூங்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்தில். ஆனால் அதில் எங்கெங்கே என்னென்ன தசஸ்லோக்கி அவர் சொன்னது எல்லாம் மனிஷாமணி எல்லாமே அந்த விஜயத்தில் சங்கர் விஜயத்தில் ரொம்ப விவரமாக எழுதியிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், காலடி க்ஷேத்திரத்தில் சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதிகள் சந்தானத்துக்காக பிரார்த்தனை பண்ணி உண்மையிலே திருச்சூர் கோவிலில் போயிட்டு அவளோட பிரார்த்தனை நம்மளுக்கு பூர்வ கதை. எந்த மாதிரி குழந்தை தேவைன்னு சிவபெருமானை கனவுல வர, 2 பேர் கனவுலையும் ஒரே பதில் வர, சிறு வயதானாலும் புஸ்தக் பிரகாரம் 16 வயசு குழந்தைன்னு சில இடத்துல 8 வயசு குழந்தை அந்த கூட சொல்கிறான். ஆனால் ரொம்ப குறுகிய காலம் 16 வயசு குழந்தை. ஞானம் பரிபூர்ண ஞானத்தோடு போகணுமா, பல்லாண்டு வாழற குழந்தை ஒன்றுமே தெரியாத குழந்தைகள் போகணுமான்னு கேட்க, ஈஸ்வரன் நீயே என்ன கிருபை பண்ணுறியோ அப்படியே இருக்கட்டும்னு சொல்ல பகவத்பாதரோட ஜனனம் பல வருஷம் கழித்து சிவகுரு சுவாமிகளுக்கும் ஆதி அம்பாளுக்கும் அப்படி அந்த கிருஷ்ண பரமாத்மா கொண்டாடினது கோகுலத்தில் இருந்தாலும் இவா 2 பேர் அந்த குழந்தைய எது நமக்கு தெரியாதனால வாழ்க்கை ஓடுறதோ அது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கி தான் கடைசி நாள் தெரிஞ்சால் நம்மலாம் அடிச்சுக்கோன்னு என்னெல்லாமோ பண்ண போயிடுவோம். குழந்தை இத்தனை வருஷம்தான் இருக்க போகிறான்னு தவ புதல்வனோட வாழ்நாள் குறுகிய காலம். அப்போ அப்பா அம்மா என்ன செய்வா, அந்த குறுகிய காலத்துக்குள்ளே எத்தனை அந்த குழந்தையோட ஆனந்தமாக கொஞ்சதோ போஷிக்கிறதோ குழந்தையோடு இருக்கணுங்கிற அந்த ஆவல் அவளுக்கும் இருக்கும். இது எதுக்கு இதை நம்ம இங்கே குறிப்பிடோன்னா, பகவத் சங்கல்பத்துக்கு மீறி எதுவும் நடப்பதில்லை. நம்ம இன்றைக்கி இப்படிலாம் நம்ம சிரமப்படுறோமே நினைக்கும்போது 1200 வருஷத்துக்கு முன்னாடி பகவத்பாதர் பண்ணும்போது அவள் அப்பாவுக்கு குறுகிய காலத்திலேயே காலதேவன் அவரை மோட்சத்துக்கு கூட்டின்னு போயிட்டான். அப்போ கொஞ்சது கூட அவருக்கு அவகாசம் இல்லை. தவப்புதெல்லாம் இருந்தாலும்
அப்போ பகவத் பாதருக்கு என்ன வயசுன்னு கேட்டால் 3 or 4. அந்த நேரத்துலையும் சாஸ்திர பிரகாரம் பித்திருக்காரியங்கள்லாம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பண்ணினதுக்கு அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கனகதாரா ஸ்தோத்திரத்தோட பூர்வாங்கத்தில் 4 ஆசிரம தர்மம், பிரம்மச்சாரியம், கிரகஸ்தாசிரம், அப்புறம் என்ன பிரம்மச்சரியம் ஆரம்பத்தில், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். ஸோ இந்த ஆசிரம தர்மத்தை அவரும் அவதார புருஷர். அப்படி இருக்கும்போது அந்த பிரம்மச்சரியத்தில் என்னென்ன தர்மம் சொல்லியிருக்கே, உபநயம்னா என்ன, குறிப்பாக கனகதாரா ஸ்தோத்திரத்தில் உள்ளடங்கின ஒரு பெரிய சூத்திரம் பவதி பிக்ஷாந்தேஹி. அதோட முக்கியத்துவம் என்ன? நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கால் அது அன்றைக்கி ஏதோ சொன்னது. கனகதாராவில் பார்க்கும்போது அதோட பார்வை என்ன, எந்த நிலையில் இந்த ஸ்தோத்திரம் அவர் சொல்லும்படி வந்தது, அவர் ஸ்தோத்திரம் சொல்லும்போது அவருக்கு வயசு என்ன, அப்படி மகத்தான ஸ்தோத்திரம். அவர் அவதார புருஷர், லோகக்ஷேமத்துக்காக, அந்த ஒரு ஏழை பெண்மணிக்காக மட்டும் அவர் ஸ்துதி பண்ணலை, நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து அவர் ஸ்துதி பண்ணியிருக்காருங்கிறது ஒரு சின்ன பூர்வாங்கம் பகவத் பாதத்துக்கு. அவர் 4 வயசு ஆனதுக்கு அப்புறம் 5வது வயசில் சம்ஸ்காரங்கிற உபநயன சம்ஸ்காரம். பகவத் பாதருக்கு வயசு 5. நம்மளாம் யோசித்து பார்க்கணும். குட்டி குழந்த பால்வடி முகங்கிற மாதிரி தேஜஸோடு இருக்கவாளுக்கு இந்த உபநயத்தில் நான் சாஸ்திரத்துக்கோ அது குறிப்பிட்ட மந்திரத்துக்கோ சொல்லலை. நம்மலாம் இன்றைக்கி பூணல் போடுறதாக்க எந்த வயசில் யோசிக்கிறோம், எப்படியெல்லாம் இன்றைக்கி நடக்கிறதுன்னு பார்க்கும்பொழுது இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி சத்சங்களில் தான் இதெல்லாம் கொஞ்சம் நினைவு பண்ணி தான். அப்பப்போ ஒவ்வொருத்தர் வீட்டை துன்பம் ஆமாம் இன்றைக்கி சொல்லியிருக்கானாலும் 7 வயசில் பூணல் போட்டால் வித்யா ஸ்ரேயஸு எல்லாம் சித்திக்கும். பூணல் போட்டு ஒழுங்காக சந்தியாவனம் பண்ணி காயத்ரி ஜபம் பண்ணி சமிதாதாரணம் பண்ணிட்டு நித்திய வாழ்க்கையில் அந்த அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்தால் அப்படி ஒரு பலஸ்ருதி. 6 வயசில் பூணல் போட்டால் எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகிடும், உடம்புக்கு ஒன்றுமே வராது. வியாதிங்கிறது தூர தூர கச்ச 6 வயசில் உபநயனம் சாஸ்திரோத்மாக பண்ணி இருக்கே. குருகுலாம் விடணும். சாஸ்திரம்னாக்க பூணல் போடுறது மாத்திரம் கிடையாது, இந்த பிரம்மச்சாரிய ஆசிரமத்தில் அனுஷ்டிக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த பலஸ்ருதி. நம்ம பூணல் போடுறது ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அது ரைட், இன்றைக்கி நமக்கு அதுதான் முடியும், அதுவாது பண்ணுறமேன்னு நம்ம திருப்தி பண்ணலாம். பட் 5 வயசில் போட்டால் பிரம்ம தேஜஸ்வி பவம். அதுக்கேற்ற மாதிரி அவரே அவதார புருஷர். 5வது வயசுனால பிரம்ம தேஜஸ்வின்னா என்னென்ன, எது சொல்கிறாரோ அது சத்தியமாக அது நடந்துருமா. ஒரு குழந்தைக்கு இன்றைக்கும் ஒரு குழந்தைக்கு 5 வயசில் போட்டு குருகுலத்தில் விட்டு எல்லா வேத சாஸ்திரம் சொன்னால் தேஜஸ் தான் பிரத்யட்சமாக. இப்போ 1 மாதமோ 1.5 மாதமோ இந்த 20 வயசு ஜெகத்குரு ஆகிட்டார. 2 வேதத்தை முடித்து பண்ணிட்டு யாருமே நம்ம யாரும் எதிர்பார்க்கணுங்கிற நமக்கு என்னென்னு தெரியாது. ஆனால் ஜெகத்குரு ஆர்த்துக்கு இத்தனை வயசான இல்லையா, ஜெகத்குருக்கு அந்த தேஜஸான புருஷர்கள் இந்த லோகத்திலே பார்த்துருக்கோம். நம்ம பகவத்பாதர் 1200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறது மாமா இன்றைக்கி நடக்குமான்னு கேட்டால் இப்போ நம்ம பிரத்யட்சம் பார்த்துட்டோமே தேர்ந்து அந்த ஸ்தானத்துக்கு. அப்போ அதோட மகத்துவம் உண்மைங்கிறது நம்ம உணரலாம். சரி, 5 வயசில் உபநயனம் ஆயிடுச்சு. அடுத்தது கல்யாணம் பண்ணினா புக்காத்துக்கு போகணும் கையோட. பூணல் போட்டால்
மறுநாள் குருகுலத்துக்கு போகணும். ஒரு 1 வீக் வீட்டில் வச்சுட்டு 15 நாள் கழித்து குருகுல வாசம். குருகுல வாசத்தில் சேர்ந்தால் ஏன் இதெல்லாம் நம்ம இப்போ சொல்லணுன்னா, கனகதார ஸ்தோத்திரம் அவர் ஸ்துதி செய்யும்போது அவர் இன்னும் சந்நியாசமே வாங்கிக்கல. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பஜகோவிந்தம், மனிஷா பஞ்சகம், மற்றதெல்லாம் சிங்கேரியிலேருந்து நர்மதாவுக்கு போயிட்டு தீட்சை வாங்கிட்டார், சன்னியாசம் வாங்கிட்டு தான் போனார். இது பிரம்மச்சாரியா. அதனால தான் இதை நம்ம கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லும்போது தான் இதை நம்ம உணரத்துக்கு சங்கர பாஷ்யத்துலேருந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்களும் சொல்லியிருக்கான். அதாவது நீங்களாம் முதல் தரம் தான் கேட்குறேன்னு நானும் நினைக்கல. ஆனால் இன்றைக்கி அதை ஒரு புனஸ்மரணம் பண்ணிக்கும்போது அவர் என்ன 5-6 வயசு ஆகுது. ஏகாதசி விரதம் யார் இருக்கணும்? சாஸ்திர கிரகஸ்தர்களுக்காக 2 ஏகாதசியில் 1 ஏகாதசி இருந்தால் பரவாயில்லை, முடியாதவான்னு சொல்லியிருக்கு. சுக்ல ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷம். ஆனால் சன்னியாசி தர்மத்துக்கும் பிரம்மச்சாரி தர்மத்துக்கும் 2 ஏகாதசியும் இருக்கணும். நிர்ஜலமாக இருக்கணும், ஆகாரம் இல்லாமல் இருக்கணும். இப்போ சின்ன குழந்தைலாம் குருகுலத்தில் ஏகாதசி விரதம் துவாதசி அன்னைக்கு ஆரணம் பண்ணணும். இது ஒரு பக்கம். இவரோட சரித்திரத்தில் அக்ரஹாரத்தில் பிரம்மச்சாரிகள் ஊஞ்சவர்த்தி மாதிரி தினம் பவதி பிக்ஷான் தேகின்னு போயிட்டு வீடு வீடாக என்ன கிடைக்கிறதோ அந்த திரவியங்களை கொண்டு குருகுலத்தில் குருட்ட கொடுத்துடணும். இப்போ நம்ம பார்க்குறோம் பௌத்த பிக்ஷாந்தேகினாக்க அரிசி போடுறோம், பருப்பு போடுறோம் பூனல் அன்னைக்கு. பொதுவாக குழந்தைகள் வீட்டுக்கு வந்தால் சமைச்ச சாப்பாடு இட்லி கொடுக்கலாம், தோசை கொடுக்கலாம். ஆனால் அந்த பவதி பிக்ஷாந்தேகின்னு ஊஞ்செடுத்து எடுத்தால் சமைச்சது போடக்கூடாது. பழம், திராட்சை, முந்திரி பருப்பு, மாம்பழம், ஆரஞ்சு எதுவும் கொடுக்கலாம். அரிசி, பருப்பு, கோதுமை அங்கே போயிட்டு பின்னாடி அவள் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா வீடு வீடு அவள் காலங்காலத்தால் அந்த சந்தானம் பண்ணிட்டு வந்துருப்பா. மீ அனுஷ்டானம் இருக்க. அப்போ கொடுத்துட்டாக்க சாப்பிட்றாக்க எப்படி அடுத்த வீட்டுக்கு. நம்ம கிரகஸ்தாஸ்திர தர்மத்தில் தினம் இன்றைக்கும் நம்ம ஒரு அதிதிக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடணும். டைனிங் ஹால் ஓப்பன் பண்ணினாக்க முதல் பந்தியில் நம்ம உட்காந்தா தான் நமக்கு இடம் கிடைக்கும். அடுத்தது பிரம்மச்சாரிக்கு பவதி பிக்ஷாந்தேகி கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். இன்றைக்கும் பல கிராமத்தில் சாப்பிடுறது வெளியில் யாராவது வராளா பார்த்துட்டு தான் சாப்பிட வந்தால் இலை போட்டு ரெடியாக இருக்கணும். அதிதி தேவோ பவா, கண்டிப்பாக ரெடியாக இருக்கணும். இப்போ நம்ம வந்தால் சாப்பாடு போடுவோம், பட் வராலான்னு பார்த்துட்டு சாப்பிட மாட்டோம். அதுதான் ஒரு வித்தியாசம். சாப்பாடு போட மாட்டோங்கிறது கிடையாது. சொல்லுங்க மைக்கா. அப்படி இருக்கிற ஒரு சாஸ்திரத்மாக இருக்கும்போது கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு 7 வயசு 5 வயசில் பூனை போட்டாலும் 1 வருஷம் குருகுலம் எல்லாம் இருந்தாலும் சின்ன குழந்தை உடனே அனுப்பிச்சிடுவாளா இல்லையா? அப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி ஏகாதசி, மறுநாள் துவாதசி அக்ரஹாரத்தில் உள்ள நுழையாது. இப்போ இந்த பவதி பிக்ஷாந்தேகி அவர் கேட்கறதுக்கு முன்னாடி பவதி பிக்ஷாந்தேகி யார்கிட்ட கேட்கணுன்னா பொதுவாக ஸ்திரீகள் தான் பிக்ஷையிடம். இப்போ ஜென்ஸு வீட்டில் இருந்தால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அக்ரஹாரத்தில் காலங்காலத்தால் வரும்போது ஸ்ரீகள் அந்த ஸ்ரீகள் ஊஞ்சி எடுத்திருப்பால் வருவாளே. இன்றைக்கி இன்னும் பௌத்தி பிக்ஷாந்தேகி குழந்தைகள் வரலையே, நம்ம அதை
கொடுத்துட்டு தானே நம்ம அடுத்த காரியம் பார்க்கணுன்னு அதுக்கு காத்துன்னு இருப்பான். யாராவது கண்டிப்பாக வருவான். அப்படி இருக்கும்போது இவர் அங்கே குழந்தைகளோடு போகும்போது அந்த கிராமத்தில் பார்க்கறா. எல்லாருமா ஆச்சரியமாக இருக்குது. சின்ன குழந்த ரொம்ப தேஜஸாக முகத்தை பார்த்தாலே எத்தனை வீட்டுக்கு போவாங்கிறது அது வேறு தர்மம். எல்லோரும் வந்து நம்ம வீட்டுக்கு வரட்டுமே ஆவலாக காத்துட்டுருக்கா. இந்த குழந்தைக்கு நான் போட வேண்டாமோ, என்ன பாக்கியம், இன்றைக்கி துவாதசியாக இருக்கே, புண்ணிய தினமாக இருக்கே, அப்பேற்பட்ட வேதம் உபநிஷம் தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு போட்டால் எவ்வளோ பாக்கியசாலின்னு எல்லா தாய்மார்களும் பார்த்துட்டுருக்கா. அதே தெருவில் ஒரு ஏழை பெண்மணி ஆசையாக இருக்கு. பையனை பார்த்துறா. நம்ம வீட்டுக்கு வரணும்னு எல்லாரும் வேண்டா. இந்த அம்மா அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வராமல் இருந்தால் பரவாயில்லையே. சொல்லுங்க. அப்படி அவள் வேண்டியதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. தன்னோட ஏழ்மையில் ஒரு பிக்ஷை கூட நம்ம போடுறதுக்கு இன்றைக்கி லாயக்கில்லாமல் இருக்கோமே. வருத்தப்படுறேன், வருத்தம். அந்த அம்மா ஏழ்மையை பற்றி இத்தனை நாள் அவள் கவலைப்பட்டதே கிடையாது. நமக்கு ஒன்றே இல்லைன்னு அந்த மாதிரி நடித்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி தான் அவள் வந்து என்னோட விதி இந்த தரித்திரத்தில் என்னை வாட்டி ஒரு சிறு குழந்தை வரும்போது கூட ஒரு பிக்ஷை கூட என்னால் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கேன்னு அந்த அம்மா அப்படி சொல்லுங்க. புலம்ப அவர் இன்னும் வரல. இந்த பவதி பிக்ஷாந்தேகின்னு ஒருத்தர் கேட்டுட்டா ஒரு கவி சொல்கிறார். ஒரு கவி என்ன சொல்கிறார்? யாச்சத்தே பிக்ஷுக்காக வந்து தான் கேட்குறா. பவதி பிக்ஷாந்த் நீ கொடுக்கணும். யாரே வந்து கேட்டுட்டா ஒருத்தர் கொடுக்கணும். இந்த காலத்துக்கு அது ரொம்ப பொருந்தும். என்றைக்கோ கவி சொல்லியிருக்க, இந்த காலத்துக்கு அது ரொம்ப பொருந்தும். நீ கொடுக்காம இருந்துடாத. ஒருத்தர் வந்து பவதி பிக்ஷாந்தேகின்னு அது வேத பிராமணா வராளா, பிரம்மச்சாரி வராளா, ஒரு ஏழை வராளா, ஒரு கும்பாஷியம் காரியத்துக்காக வராளா, ஒரு ஸ்கூல் டொனேஷனுக்காக, எல்லாமே ஆச்சதே பவதி பிக்ஷாந்தி. நீ கொடுக்காம இருந்துடாத. உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா, இருக்கிறதுல எதையாவது கொடுத்துரும். நீ இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும்னு இல்லை, எத்தையாவது உனக்கு கொடுத்துரும். கொடுக்காட்டா என்ன ஆகும் நம்ம கேட்க. வரவாளுக்கெல்லாம் கொடுக்குறதா? அது மாட்டுக்கு தினசரி நடந்துகிட்டே இருக்கும். தொடர்கதையாக போச்சு. சீரியல் கூட முடிஞ்சிடும், இது முடியாதன்னு தோணும். அவர் கவி சுட்டி காட்டு. நீ கொடுக்காவிட்டால் நீ இப்போ கொடுக்குற கை மேலே இருக்க, நான் வாங்குற கை கீழே இருக்க. நீ பிரபு ஸ்தானத்தில் நீ எப்போதும் இருக்கணும். நீ கொடுக்காவிட்டானா என்ன மாதிரி ஆகிடுவ? பவான் சதா பிரபு பவது நச்சேத் நோச்சேத் பவான் மாதிருஷ ந பவேயு. என்ன மாதிரி நீ கேட்காத, பிச்சை எடுக்க ஆயிடாது. ஏன் இப்படி கவி சொல்கிறன்னு திரும்பி கேட்குறார் அவர்கிட்ட. அவர் சொல்கிற, போன ஜென்மத்தில் நான் ஒன்றுமே கொடுக்கல, இந்த ஜென்மத்தில் நான் பிச்சைக்காரன் ஆகிட்டேன். நீ என்ன மாதிரி பிச்சைக்காரனா ஆகாமல் இருக்கிறதுக்காக பவதி பிக்ஷாந்தேகின்னு ஒருத்தர் கேட்டால் கொடுக்குற பிரபுவாகவே நீ இரு. அந்த கவி இதை ரொம்ப ஒரு சூக்ஷ்ம விஷயத்தை சுட்டி காட்டுறார். சரி, அவர் ஸ்லேஷா அலங்காரன் ஸ்லேடியா சொல்லியிருக்காருன்னே வச்சுப்போம். இப்போ வரவா எல்லாரும் தங்கிட்ட இல்லைங்கிறதுக்காக நம்மகிட்ட வரா?
பவத்தை பிக்ஷாந்தேகி மூஞ்சி அடிச்சுக்கு பிராமணாலாம் வரா. இல்லை ஒரு வைதிக காரியம் நடக்கணும், வேத சம்ரக்ஷணம் நடக்கணும்னு வரா. அவள் இல்லைங்கிறதுக்காக நம்மகிட்ட வராளா? இல்லை. அந்த தர்ம காரியத்தில் நம்மளோட எத்திஞ்சு பங்கு இருக்கணும். லோகக்ஷேமத்தை உங்களோட தேர்க்க பகவான் வெளியில் வராரு. யார் யார் உள்ளே வர முடியாது, என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுங்கிறா, கூட்டங்கிறா, க்யூங்கிறா. பகவான் ஊரில் வரும்போதோ பூக்கடைக்காரன், சோடாக்காரன், வண்டிக்காரன் எல்லாருமே பகவான் தரிசனம் பண்ணலாம். அவன் எந்த டிக்கெட்டும் வேணும், ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு முழம் புஷ்பம் வேணால் கூட தேரை கொண்டு போய் போட்டுருவான். பகவான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார். அந்த மாதிரி அந்த தர்ம காரியத்தில் நம்ம பங்கு இருக்கட்டும்னு இவா கேட்க வர. சரி, அவள் அப்படி கேட்க வரும்போது நம்ம கொடுக்கணும் கொடுக்கலைங்கும் போது நம்ம கொடுக்கறது என்ன கொடுத்தாலும் வினியத்தோட, இதுதான் என்னால் முடிஞ்சது. இப்போ அந்த அம்மா இவர் வந்தால் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு எங்கின்னு இருக்கா. இந்த சீனை நீங்கள் நினச்சி பாருங்க, இன்னும் அவர் வீட்டுக்கு வரல. நான் ஒரு ட்ராமா மாதிரி சொல்லலை, நம்மளோட இமேஜினேஷனை அவர் அக்ரஹத்தில் நுழைஞ்சிருக்காரு. அந்த அம்மா வாசலை எட்டி பார்க்குறா, அந்த குழந்தைய பார்க்கணுங்கிற ஆனந்தத்தில். நம்ம வீட்டு வாசலில் வந்துவிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு தவிக்கிறா, ஆனால் குழந்தைய பார்த்துட்டுருக்கா. ஒருத்தர் வீட்டுக்கு வந்துவிட்டா நம்ம ஒன்றும் கொடுக்காட்டா போகமாட்டேங்கிறா. என்னதான் நம்ம வீட்டில் அவர் இல்லை, இப்போ தான் ஏதோ மனசில் நம்ம மாடி உள்ளே போயிட்டோம், சரி அவராக கிளம்புன்னு பார்த்தா சாஸ்திர பிரகாரம் யாச்சிகம் கேட்க வந்தால் கிளம்ப மாட்டாலாம், கிளம்பக்கூடாதான். சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க. எங்கே பிரமாணம்? பலிச்சக்கரிகிட்ட பகவான் என்ன கேட்க வர? 3 அடி மண். சுக்கராச்சாரியார் எவ்வளவு தடுத்து பார்த்தார், கொடுக்காத கொடுக்காத கொடுக்காதேன்னு. ஒரு பகவான் தானே போய்க்கலாம்ல, விட்ட மாட்டேன்னு விட்டார. நீ என்னை தான் தடுத்து பாரு, என் காரியத்தை நான் முடிச்சுட்டு தான் கிளம்புவேன். ஏன்? பகவான் அனுக்கிரகம் பண்ணத்துக்காக வந்திருக்கார். இப்போ இங்கே நம்ம பகவத் பாதருக்கு நன்னா தெரியும், தீர்க்கதரிசி இல்லையா. அந்த அம்மா வீட்டில் நம்ம போயிட்டு அனுக்கிரகம் பண்ணணும். நான் ஜலாபிஷேகம் பண்ணிட்டேன் அனுகிரகத்துக்கு. இங்கே நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவா ஏன் கிளம்ப மாட்டேங்கிறா? அவளும் நமக்கு அனுக்கிரகம் பண்ணத்துக்காக காத்துட்டுருக்கா. ஒரு கிளாஸ் ஜூஸாவது கொடுத்து தாக சாந்தி கொடுத்தாத, சரி பேட்டுறேன். அவள் எப்போ போவானா? ஒன்றும் நம்ம கிரகஸ்தர் நீங்கள் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லாமல் கிளம்புறான்னு கேட்டுருணுமா, இல்லை இந்த வருஷம் ஒன்றும் இல்லைன்னு ஸ்பஷ்டமாக சொல்லிடுமா. அவள் என்ன பதில் சொல்கிறாங்கிறது இல்லை கொடுக்கறதுக்கு கொடுக்க மாட்டோன்னு தீர்மானத்தை வாயாலேயோ காதாலேயோ கேட்காம அவள் இடத்த விட்டு காலி பண்ண மாட்டா. அது யாச்சவர தர்மம், கிரகஸ்தன்னு பதில் வராமல் போகக்கூடாது. உண்மையானவா அனுகிரகத்துக்காக காத்துட்டு. ஏன் இதுனா, இப்போ பகவத் பாதர் அந்த அம்மா வீட்டுக்கு வந்துட்டார். பவதி பிக்ஷாந்தேகின்னு நல்லா வசத்தி குரல, குழந்தையோட குரல். அவர் வரேன்னு தெரியுமா, அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டார். உண்மையிலே வீட்டுக்குள்ளே போயிட்டார். சரித்திரம் வராமே போயிட்டு ரெடியாக வெளியிலே வராமல் காத்துட்டு 3 தரம் கேட்கும். 2ஆவது தரமும் கேட்டாச்சு. அந்த அம்மாவோட புலம்பல் அங்கே இருக்கிற சுவாமிகிட்ட, அது கிருஷ்ணரோ ராமரோ, அந்த அம்மா கூக்குரல் எழும்போது அவள் ஏன் கூக்குரல் விட்டு இதுங்கிறானாக்க, அதையாவது இந்த பையன் காதில் கேட்டுட்டு ஏதோ இந்த வீட்டில் சிரமமாக இருக்கே, தானாகவே டோர் க்ளோஸ்ட், டெலிவரி பாய் நோட் போட்டுட்டு போயிடுறானே, அந்த மாதிரி கிளம்பிட்டா பரவாயில்லையே. தர்ம சங்கடம்னா இதுதான். தர்ம சங்கடம்னு சொன்னால் இதுதான். எந்த காரியத்தை முன்னாடி பண்ணுறது
எந்த காரணத்தை முன்னாடி பண்ணறது. அப்பேற்பட்ட நிலையில் இவரும் அசையாமல் நிற்கிறார். இவருக்கு ஏகாதசி துவாதசி, அந்த அம்மாவுக்கு நித்தியம் ஏகாதசி. எத்தனை நாள் ஆச்சோ சாப்பிட்டு. கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லத்துக்கு போது இந்த கலியுகத்தில் நடந்திருக்கு. பகவத்பாதர்லாம் கலியுகத்தில், ஆனாலும் என்னைக்கோன்னு அந்த கதை கிடையாது. பலஸ்ருதியில் வரத ஒரு கூட நான் இப்பயே உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். குச்சேலர் எத்தனை குழந்தைகள்? 27 குழந்தைகள். தாரித்ரம். அப்பயும் அவர் கவலைப்பட போய் கேட்க மாட்டேங்க. கேட்கறதுக்கே அவருக்கு வெக்கம். கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பா, கொடுக்காம எப்படி இருப்பார்னு பத்னி ஊர்ஜிதம் படுத்துகிறான். இதை போய் கேட்கலாமா? அது அவன் ராஜா, நம்ம இதை நம்மளோட பிராரப்தம், நீ ஏன் இருக்க வலுக்கட்டாமல் அனுப்புகிறான். அன்னைக்கு கனகதாரா மாதிரி தான் குச்சேலரோட மனைவிக்கு அவர் சேரத்துக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா ஒரு பிடி அவளுக்கு அவ்வளவு இது. ஏன்னா பகவானுக்கு நம்ம கிள்ளி கொடுத்தா அவ அள்ளி கொடுத்தான். நம்மளுக்கு கிள்ளி கொடுத்தா ஓணுன்ட்டு இருக்கிறதுலேருந்து கொஞ்சமாக தர, நம்மள்கிட்ட இருக்கிறது அவ்வளோ தானா கூட அந்த இருக்கிறதுலையும் கொடுக்கணுங்கிற எண்ணம் உள்ளத்தோட வரணும். அந்த உள்ளத்தோடு கொடுக்கறது தான் பகவான் எதிர்பார்க்கிறதே தவிர அது 50,000 5 lakhs 2 lakhs 10,000 அந்த மதிப்பு முக்கியம் இல்லை. அந்த எத்தாவது நம்ம ஒரு மதிப்போட கொடுக்கறது தான் இந்த பகவதி பிக்ஷாந்தியில் ஒரு உண்மையான தான். அந்த அம்பாள் ஆரியா அம்பாளோட குழந்தை இங்கே கேட்க, எல்லாருமே அம்பா தானே, பகவதி பிக்ஷாந்தி இங்கிறது அங்கே தானே. யார் இல்லைன்னு சொல்லி போடுவானாக்கா தாய் தான் போடுவான். அதுதான் பிரம்மச்சாரிகளுக்கு பூனல் போட்டோன்னே முதல் பவதி அம்மாட்டா. வேறு யாராவது மாமிகிட்ட போயிட்டே என்ன கேட்குறானே புரியாமல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அந்த குழந்தை கஷ்டப்படும். அதே மாதிரி இந்த தாய்மார்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ இந்த அம்மா யோசிச்சு பார்க்குறா. பொதுவாக அதுக்கு காஞ்ச நெல்லிக்காய், அழுகின நெல்லிக்காய்னு சொல்கிறத யாராவது சொல்கிறதா இருந்தால் அந்த வார்த்தையை மாற்றிக்கோங்க. காஞ்ச நெல்லிக்காய். இவாளுக்கு ஊஞ்சி எடுக்க அந்த மாமா பிராண்டர் போனவர் வரும்போது அக்ஷய வராலையோ துவாதசிக்கு அகத்தி கீரை காஞ்ச நெல்லிக்காய் சாப்பிட்டாலே பாரணை முடிஞ்சுங்கிறதுனால 2-3 நாளைக்கு முன்னாடி ஏதோ எடுத்தது சுவாமி பக்கத்தில் இருந்ததோ அவளோட கிச்சனில் இருந்ததோ எங்கேயோ ஒன்று நினைவுக்கு வருது. நம்ம இது நமக்குன்னு வச்சுருக்கோமே, இது சாப்பிட்ற பொருள் தானே, கனி தானே, நெல்லிக்கனி தானே பேர், ஆம்பளை பழம் கொடுக்கலான்னாக்க அவர் என்ன நினச்சிப்பார்? இதை நம்ம நல்ல மாம்பழம் இருந்தாக்க நம்மளே பார்த்து பத்தியா இப்படி ஒரு நல்ல மாம்பழத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு நமக்கு வினயத்தோடு கொடுத்தாலும் அந்த ஆனந்தோட உனக்கு மாம்பழம் பிடிக்கும் இல்லையா, அதுக்காக கொடுத்தேங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு முகத்தில் பாவனை வரும். இதை கொடுக்கும்போது ஒரு 4-5 நெல்லிக்காய் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, முகத்தை மூடிண்டு பார்க்காத மாதிரி கொடுத்துட்டு உள்ளே ஓடி போகிற மாதிரி எல்லாம் அந்த அம்மாவோட துடிப்பில் அப்படியே அவரோட கை தட்டில் ஒட்டாச்சு. அம்மாவோட காரியம் முடிஞ்சு. இப்போ பகவத்பாதர் 8 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, நன்னா தெரிஞ்சிருக்கு. தரித்திரத்தில் இந்த குடும்பம்
வாடுகிறது. இந்நேரத்தில் அவர் உடனே ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் அம்பால நினைத்துக்கிறார், மகாலட்சுமியை ஸ்மரணம் பண்ணுறார், தியானம் பண்ணுறார். அந்த தியானம் பண்ணும்போது தேஜஸ்வி தானே, பிரத்யட்சமாக மகாலட்சுமி கண்ணுக்கு எதிர்க்க அவர் மனசில் தெரிகிறார். அம்பாலும் அவரும் சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் வார்த்தாலாப், கன்வர்சேஷன், சம்பாஷணம். அம்பாளுக்கு அவருக்கும் மனசில் பேசிக்கிறார். இதெல்லாம் பகவத்கீதை 700 ஸ்லோகம், நம்ம சொல்ல 2 hour, பகவான் சொன்னது 20 நிமிஷத்துக்கு மேலே கிடையாது. ஸோ ஏன்னா அவெல்லாம் பேசியிருந்தாலாங்கிறத நம்ம நேரத்தை பார்க்கக்கூடாது. அந்த ஸ்புடத்தில் என்னென்ன நடந்திருக்கு. ஏமா நீ மகாலட்சுமி தாய் தானே, இந்த குடும்பம் இவ்வளோ தரித்திரத்தில் இருக்குங்கிறது யாராவது சொல்லி தான் உனக்கு தெரியணுமா? அவளையே இந்த தரித்திரத்திலிருந்து வாழ வச்சிருக்க, ஏதாவது அனுகிரகம் அவளுக்கு பண்ணக்கூடாதாங்கிறது இவரோட கேள்வி எண்ணம். நம்மளாம் இப்போ சொல்கிற மாதிரி அம்பாள் சொல்கிறா, நல்லாவே தெரியும், பிராரப்தம். அவ கர்மவினியை அவ அனுபவிச்சே ஆகணும். ஆனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த குடும்பத்தில் தரித்திரத்தில் இருக்கிறாங்க, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இவர் மறுபடியும் கேட்குறாரு, யார் பிராரப்தத்துக்கெல்லாம் பிராரப்தம் கர்ம வினை இது அதெல்லாம் ரூல்ஸ் எழுதினதெல்லாம் யார்? இந்த நியமங்கள் எல்லாம் இப்படி இருக்குங்கிறத சிருஷ்டிகர்த்தா தானே, தெய்வம் தானே, நானே தான். ரூல் மேக்கர், நீ ரூல் மாற்றிக்கலாமே. இப்போ பிரைம் மினிஸ்டர் ஒரு ரூல் போட்டுட்டா he can always change. எக்ஸப்ஷனல் கேஸ், ஏன் எக்ஸப்ஷனல் கேஸ் நீ எடுக்கக்கூடாது? அப்பா அம்பாள் சொல்கிறான், நான் எக்ஸப்ஷனல் கேஸாக இருக்கேன்னு சொல்லி சிபாரிசு பண்ணினா சிபாரிசுக்கு இடம் கிடையாது. நான் சிபாரிசு பண்ணேன்னு நீ நினைக்காத. நான் சிபாரிசு பண்ணி இவருக்கு தாரித்திரம் போக்கணுங்கிற கோரிக்கை எனக்கு கிடையாது. எனக்கு என்ன தெரியணும்னாக்க, எப்போ அந்த கர்ம வினையை மாற்றுறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை நீ ஏன் செயல்படுத்தக்கூடாது? அதுக்கு பேர் அதித்தின்னு பேர். அதித்தியை நமஹ, அதித்தியை நமஹ. அதித்தியில் அதிகாரம். அம்பாளுக்கு ஸ்தோத்திரத்தில் அதித்தியை நமஹ. when you are having the right to command or change, அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தோன்னே அம்பாளுக்கு ரொம்ப பிரசன்னமாயிட்டான். கரெக்டான பாயிண்டில் சுட்டி காட்டுற மாதிரி என்ன இதுங்கிறா, அவ்வளோ தியானம் பண்ண அந்த மகத்துவம் இருக்குது. இந்த குழந்தை சொல்கிறதுல மறுக்க முடியல தாயால். பிராரப்தங்கிறது உண்மை. இது பிராரப்தங்கிறது சங்கர பாஷ்யத்தில் போயிட்டுருக்கு. பூர்வ ஜென்ம பாவம்னு சொல்கிறிய, எத்தனை ஜென்மத்துக்குன்னு கேட்குறாராம். 21 ஜென்மம்னு சொல்கிறாராம். ஏன்னா முன்னாடி அவள் ஒன்றும் பண்ண. அப்போ பகவத்பாதர் கேட்குறாராம், நீ அனுகிரகம் பண்ணதுக்கு இனி அவள் 21 ஜென்மம் எடுத்து அனுகிரகம் பண்ணினா என்ன பண்ணட்டா என்ன? அனுகிரகங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? ஏதோ ஒரு 6 months இல்லை, தற்கால ரிலீஸ் ஆகும்னு சொன்னாலும் பரவாயில்ல, தற்கால ட்ரெயினே இன்னும் விடலை, அதுக்குள்ளே புக்கிங் எப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் அவர் சம்பாஷணம் பண்ணும்போது தான் அம்பாள் பிரசன்னம் ஆகும்போது அம்பாளை ஸ்துதி பண்ணுற. அம்பாள் பிரசன்னம் ஆயிட்டானா ஏன் ஸ்துதி பண்ணுறா? நம்மளோட மாமி நன்னா அனுபவிக்கிறா நம்மளோட ஸ்துதினோட. ஒரு பெரியவாளை பார்த்து ஒரு 4 வார்த்தை கூட சொன்னால் அவள் மனசு ரொம்ப பெருமையாக, பற்றியா நம்மளை பற்றி இதெல்லாம் சொல்லாடேங்கும் போது அவள் மனசு ரொம்ப
ஆனந்தத்தில் பொங்கும். அதே மாதிரி தெய்வங்கள் எல்லாருக்குமே நம்ம அவளை ஸ்துதி பண்ணினா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவள் ஸ்துதி பண்ணதுனால கூட கொடுக்குறாளா கம்மி கொடுக்குறா, அனுக்கிரகம் வேற. அவளை ஆனந்தப்படுத்துறது நம்மளோட நோக்கமாக இருக்கணும். அப்போ அவர் ஸ்துதி பண்ணும்பொழுது இந்த 21 ஸ்லோகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, முதல் 8 அவர் அம்பாளில் அப்படி ஸ்துதி பண்ணுறார். எல்லாத்துலேயுமே அம்பாளோட கடைக்கண் பார்வை. கடைக்கண் வைத்தென்னை பாரம்மா, எவ்வளோ பாட்டு இருக்கு அந்த கடைக்கண்ணை வச்சுட்டேன். அப்படி அதில் வரும்போது இந்த எத்தனை லலிதா திரிசதி, லக்ஷ்மி சஹஸ்ரநாமம், லக்ஷ்மி அஷ்டோத்தரம், லக்ஷ்மி ஸ்துதி, லக்ஷ்மி ஸ்தவம், தேசிகாச்சாரியர், இதெல்லாம் என்ன இருந்தாலும் பகவத் பாதரோட வாயால் அம்பாளுக்கு என்னென்ன பெயர் இருக்குன்னு இதில் பெயரெல்லாம் அந்த லக்ஷ்மி சஹஸ்ரநாமம், லக்ஷ்மி இதெல்லாம் இல்லாத பெயர்லாம் நம்ம இப்போ இதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்படி ஸ்துதி பண்ணுறோம் முதல் கண்பான். அடுத்த 8ல் அம்பாள் மகாவிஷ்ணுவோட சேர்ந்து இருக்கும்போது எந்தெந்த ரூபத்தில் அம்பாள் காட்சி கொடுக்குறா வரத, அவரோடு இருக்கிற மகிமை, அம்பாளோட மகிமை குணாதிசயங்கள் எல்லாத்தையும் அதில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி 5ல் நம்ம எல்லாருக்கும் க்ஷேமமாக இருக்கிற பலஸ்ருதியை அம்பாள் இதில் கொடுக்குறார். இப்போ இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் எப்போ பாராயணம் பண்ணலாம், யார் பண்ணலான்னு கேட்டால், இது பொதுவாக வெள்ளிக்கிழமையில் சொன்னால் ரொம்ப விசேஷம்னு பலஸ்ருதியில் பிருகு மகரிஷியோட குழந்தைன்னு வரும். அதனால் பிருகுவாராங்கிறது அது ஒரு தனி சிறப்பு. நித்தியமே பண்ணலாம், புருஷாலும் பண்ணலாம், ஸ்திரீகளும் பண்ணலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சதுனால குளிச்சு கொடுத்தோம் பண்ணுவோம். இது அர்ச்சனை கிடையாது. பிரகிருத்தே நம்ம அவிகிருத்தையும் இதை ஒண்டி ஸ்துதி ஸ்தோத்திரம் தான். மகா பெரியவா அந்த நமஸ்து நமஸ்துன்னு போட்டுக்கிற அந்த 8 ஸ்லோகத்தை தினமுமே நம்ம 21 ஸ்லோகம் சொல்ல அவகாசம் இல்லாட்டா அந்த 8 ஸ்லோகத்தாவது நம்ம ஸ்துதி பண்ணலான்னு அவர் அதை வலியுறுத்தி பல இடத்துல எல்லாத்துமே ஆதித்யர் சொல்லுங்க, சிலதை அவர் சொல்லுவார், இது யாராவது படிங்கோ அது வார படிக்கணும், அப்படியானா அதில் இருக்கு. இதில் நம்ம பார்க்கும்போது அம்பாலோட ஸ்துதி கனகதாரான்னு பார்த்தா, தங்கம் நமக்கு இன்னைக்கு புரியுமா? அன்னைக்கு அந்த ஏழை பெண்மணி வீட்டில் அவ சொல்ல தேவி அருள், சத்தியம் சத்தியம் புனசத்தியம்னு நம்பிக்கை இருந்தால் நம்மளுக்கு இன்னைக்கு என்ன வேண்டுதலோ அது தாரதாரியாக வந்தால் அதுதான் கனகதாரா. கனகதாரானாக்க அஷ்ட ஐஸ்வர்யம், ப்ராஸ்பரிட்டி, மோட்சப்பிரதா, முக்தியும் கொடுக்கும் கனகதாரா. இப்போ உங்களுக்கு நான் முன்னாடி ஒரு தரம் சதுர்வித புருஷார்த்தம்னு சொல்லியிருக்கோம். அதில் என்ன போட்டிருக்கு? தர்ம அர்த்த காம மோக்ஷ. இப்போ உண்மையில் பார்க்க பல இடம் நானும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அர்த்தம் தான் முன்னாடி வரணும். அர்த்த தர்மம், தர்மம் பண்ணணும்னால அர்த்தம் வேணும். அந்த ஏழை பெண்மணியோ யார் தாரிதம் இருக்கலாம் தர்ம காரியம் பண்ணாக்க மகாலட்சுமியோட கிருப்பை இருக்கணும் இல்லையா? அப்படி தான் அவர் ஸ்திரீயில் கேட்குறாரு, நீ ஒன்று ஒரு தர்ம காரியம் பண்ணனாலே கொஞ்சமாக எத்கிஞ்சதாவது இருக்கணும் இல்லையா? அந்த எத்கிஞ்சது அக்கிஞ்சனு வரப்போகிறது ஒன்றுமே இல்லாத. அப்போ துதி பண்ணி ஸ்தோத்திரத்தை அர்த்தம் பார்க்கும்போதும் அந்த வார்த்தைக்கு வரும்போதெல்லாம் தாரித்யங்கிறது என்ன,
நம்ம வந்து புவர்னு சொல்கிறது தாரித்யம் கிடையாது. புவர்ங்கிறது எக்கனாமிக் கிளாஸு, பாவர்ட்டின்னு சொல்லலாம். அடுத்த க்ஷணத்துக்கு சாப்பிட்றதுக்கோ தங்கிறதுக்கோ உடுத்துக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லாமல், சம்பாதியமே இல்லாமல் இருக்கிறது தான் தொடர்ச்சியாக. இப்போ 10 நாள் சம்பாதிக்கலை, 15 நாள் லீவ் போட்டோம், 15 நாளைக்கு சேலரி வருது, அது நம்மளோட 50% இன்கம். என்ன வந்தாலும் இவருக்கு தங்க மாட்டேங்கிறது. யோகக்ஷேமம் மகாமே எது கிடைச்சதோ அது தங்கணும். அது தங்காமல் இருந்தால் தாரித்யம். எப்போதுமே ஒருத்தருக்கு உடம்புக்கு வந்தால் வந்த செலவெல்லாம் மெடிக்கல் இதுக்கு போயிட்டா கையில் ஒன்றும் இல்லையா. அப்படி இந்த தாரித்யங்கிறது அடுத்த க்ஷணத்துக்கே ஒன்றும் இல்லாத போது கூட அந்த பெண்மணியும் மாமாவும் வந்து ஒன்றுமே தரித்திரமாக இருக்கு. ஏன்னா ஏதாவது இருந்தால் தானே என்ன பண்ணலான்னு புத்தி போகும். ஒன்றுமே இல்லையா இருக்கா, தர்மசாஸ்திரம் அனுஷ்டானம் பண்ணிடலாம். ஸோ ஹேவிங் நத்திங் இஸ் a bliss. ஆனால் ஊஞ்சறதுக்கு வந்தவளுக்கு ஒன்றும் போட முடியலையே, அது தர்மத்துக்கு விரோதமாக போயிடுத்த. ஸோ அந்த தர்மத்துக்கு விருத்தமாக நடக்காமல் இருக்கிறதுக்காக நமக்கு அந்த ஐஸ்வர்யம் வேணும். அப்போ இதை வந்து எல்லா பற்றி கர்மா அதாவது நமக்கு வந்து குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலையா, பாராயணம் பண்ணினா கல்யாணம் நடக்கிறதுக்கு, நித்திய கல்யாணம் நடக்கிறதுக்கு கனகதாரான்னு பேர். நமக்கு என்னென்ன உண்மையான தேவைகள், அபிலாஷைகள், தார்மீக அபிலாஷைகள் இருக்கோ எல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை பல சொல்லி நன்னாவே சொல்லியிருக்கேன். அதெல்லாமே நமக்கு சத்தியமாக கைகூடும். இந்த சத்தியமாக கைகூடுங்கிறது வந்து இதை பாராயணம் பண்ணி அதோட பலனை வந்து அனுபவித்தவா பல குடும்பத்தில் இன்னும் நேரே சொல்கிறான். இந்த மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகனாக்க அவன் மனமாற வந்து ஒருத்தர் வந்து அவரை வந்து 48 நாள் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லணும்னா 48 நாள் பையன் ஜாதகம் போகிறது தானாகவே ஜாம்னு இருக்கா 2 பேரும். அவள் யார் என்ன இது அதெல்லாம் கிடையாது, அவளோட விருப்பம். அந்த மாதிரி நமக்கு வந்து என்ன நம்மளோட உண்மையான அபிலாஷாவாக இருக்கோ அதை நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணினா இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதியில் அதை நமக்கு அதை எடுத்து சொல்லியிருக்கு. சரி, இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தில் வேறு என்னென்ன விசேஷங்கள்? ஸ்ரீசுக்தம் பார்க்குறோம், கீர்த்தனைகள் பார்க்கணும், அம்பாளுக்கும் கமல புஷ்பத்துக்கும் நல்ல ஒற்றுமை. ஸ்லோகத்தில் 8 வார்த்தை கமலே கமலாலி பத்மப்பிரியே பத்மா ஆசனமாக இருக்க, பீடமாக இருக்கா. இதெல்லாம் ஏன் இன்னைக்கு சொல்கிறேன்னா நாளைக்கு ஸ்லோகம் சொல்லும்போது அது நீங்கள் இன்னும் அந்தந்த வார்த்தை வரும்போது அது இன்னும் காது கொடுத்து நீங்கள் உள்ள அர்த்தத்தை நான் 2 சொன்னால் நீங்கள் 40 சொல்லிக்கலாம். அவ்வளோ அர்த்தத்தோட அம்பாளோட ஸ்ருதியெல்லாம் அதில் வருது. அப்போ அம்பாள் கமலாசனத்தில் தான் இருக்கா, பத்மபீடத்தை தான் இருக்கா, ஃப்ரெஷ்ஷு லோட்டஸ் ஃப்ளவர். ஆனால் நமக்கு தோணும் அது ஒரு நாள் ஆனால் வாடி போயிடுவேன், அப்போ என்ன எப்படி 1 hour ட்ரெஸ்ஸு மாற்றுற மாதிரி மாற்றிக்கிறாளான்னு கிடையாது. அம்பாள் வந்து இருக்கிற பத்மபீடம் சாக்ஷாத் ஹிரண்யம், தங்கத்தால் ஆன பத்மபீடம். சரி, தங்கத்தால் ஆயிருக்குனாக்க நம்ம இந்த மிருதுவான பெட்டல்ஸ் இருக்க அப்படியே தங்கத்தால் ஆயிருக்கு. என்ன கமல புஷ்பத்தில் வாசனை வருமோ அந்த பரிமள கந்தமும் அதில் இருக்கு. ஏன்னா தெய்வத்தோட சங்கல்பத்தில் எல்லாமே இயற்கையோ ஒட்டின மாதிரி வாளுக்கு அது சித்திக்கும். ஸோ அப்படி இந்த கனகதாரா ஸ்லோகம் இருக்கிறதுனால இப்போ தொடர்ந்து ஸ்லோகத்தை படிச்சிடலாமா, நாளைக்கு அர்த்தம் பார்க்கலாமா, எல்லா ஸ்லோகத்தையும் முழுக்க படிச்சிடலாமா? சேஞ்ச் படிக்கிறதா திருப்பி படிக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கு எது சௌகரியம்? சரி, ஆரம்பிச்சு. அங்கம் ஹரே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி
भृङ्गागनेव मुकुलाभरणं तमालाम् अङ्गीकृताङ्गिलविभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवतायाः मुग्धा मुहुर्विदधति वदने मुरारेः प्रेमत्रपाप्रणिहितानि गतागतानि मालादृशोन्मधुकरीव महोत्पलेया सा मे श्रियं दिशतु सागरसम्भवायाः कौस्तुभेया आरावलीव हरिनीलमयी विभाति कामप्रदा भगवतोऽपि कटाक्षमाला कल्याणमावतु मे कमलालयायाः प्राप्तं पदं भारे भारे धरे स्फुरन्ति या काडिङ्गने मातः समस्तजगतां मानीयमूर्तिः भद्राणि मे दिशतु भार्गवनन्दनायाः प्राप्तं पदं प्रथमतः खलु सत्प्रभावात् माङ्गल्यभाजि मधुमाधिनि मन्मथेन मय्या पतेतादिह मन्तरवीक्षणार्थम् मन्दालसं च मकरालय कन्यकायाः ईक्षतु मयि क्षणैक्षणार्धम् इन्दीवरोदर सहोदरमिन्दिरायाः विशिष्टमदयोऽपि ययाधयाद्रं श्रीविष्टपवदं सुलभं लभन्ते सृष्टिप्रहिष्टकमलोधरदीप्तिरिष्टा पुष्टिं कुशिष्ट मम पुष्करैष्टम् कर्म कर्ममपनीय चिराय दूरा नारायणा प्रणयी नयनाम्बुवाः पदेति गरुडध्वजसुन्दरीति शाकम्भरीति शशिशेखरवल्लभेति सृष्टिस्थितिप्रलयकेलिषु संस्थितायै तस्यै नमस्त्रिभुवनैकुरुत्तकन्यै श्रुत्यै नमोऽस्तु शुभकर्मफलप्रसूत्यै रत्यै नमोऽस्तु रमणीयगुणार्णवायै शक्त्यै नमोऽस्तु तनायै पृष्ठै नमोऽस्तु पुरुषोत्तमवल्लभायै नमोऽस्तु नालीकनिभाननायै नमोऽस्तु दुग्धोदधि जन्मभूमे नमोऽस्तु सोमामृतसोदरायै नमोऽस्तु नारायणवल्लभायै नमोऽस्तु नमोऽस्तु देवादिदयापरायै नमोऽस्तु शाङ्गायुधवल्लभायै नमोऽस्तु देवे भृगनन्दनायै नमोऽस्तु विष्णोरुरसिस्थितायै नमोऽस्तु लक्ष्मै कमलालयायै नमोऽस्तु दामोदरवल्लभायै नमोऽस्तु कान्ते कमलेक्षणायै नमोऽस्तु भूते भुवनप्रसूते नमोऽस्तु देवादिविराजितायै नमोऽस्तु नन्दात्मजवल्लभायै सकलेन्द्रियनन्दनानि साम्राज्यदानवे
यत्कटाक्षसमुपासनाविधिः सेवकस्य सकलार्थसम्पदः सन्तनोति वचनाङ्गमानसैः त्वां मुरारिहृदयेश्वरीं भजे तस्मिदनिलये सरोजहस्ते धवलधलां पदङ्गगन्धमाल्यशोभे भगवती हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूलगरी प्रसीद मह्यां दिक्कस्तिवी कनककुम्भमुखावशिष्टं स्वर्भाभिः विमलचारुजलं पुताङ्गे प्रातर्नमामि जगतां जननी अजेत लोकाधिनाथ गृहिणीममृताब्धिपुत्रीं कमले क्षवल्लभे त्वं करुणापूरतरङ्गितैरपाङ्गैः अवलोकय मामकिञ्चनाना प्रथमं पात्रमकृमितिं दयायाः गात्री कमलेक्षणा जीवनाते दारिद्र्यभीतिहृदयां शाकम्भरीति शशिशेखरवल्लभेति तस्यै नमोऽस्तु नमोऽस्तु रमणीयगुणार्णवाये शक्ते नमोऽस्तु शरपत्रनिकेतनाये पुष्टे नमोऽस्तु पुरुषोत्तमवल्लभाये भूम्यै गदायै नारायणवल्लभाये नन्ददायिकाये नमोऽस्तु देवाधिदयापराये नमोऽस्तु साङ्गायुधवल्लभाये नमोऽस्तु देवे भृगनन्दनाये नमोऽस्तु विष्णोरुरसिस्थितायै नमोऽस्तु लक्ष्मी कमलालयायै नमोऽस्तु दामोदरवल्लभाये नमोऽस्तु कान्ते कमलेक्षणाये नमोऽस्तु भूते भुवनप्रसूते नमोऽस्तु देवादिविरार्चिताये नमोऽस्तु नन्दात्मजवल्लभाये कराणि साम्राज्यधानि मामेव मातर्निशं श्रीमत्सया त्वां मुरारिहृदये भजे धवलधरां கடைசி வந்தோம் ரெண்டாவது சொல்லலாம் நல்லது மாமி கமல் कल्याणगात्री कमलेक्षणजीवनाते दारिद्र्यभीतिहृदयं शरणागतं माम् आलोकय प्रतिदिनं सदैरपाङ्गे
सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी गौरी नारायणी नमोस्तुते। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द। सद्गुरु महाराज की जय। सर्वत्र शांति सिद्धिरस्तु। ओम शांति शांति शांति। हरि ओम।